இன்றைக்கி தைப்பூசன்றதுனால ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் மெதுவாகவே எழுந்தேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காரக்குழம்பும் பீன்ஸ் பொரியலும் பண்ணியிருந்தேன். கையில் ரிங்கு போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகிடுச்சு போல இருக்குது. எனக்கு தெரியவே இல்லை. அது ரொம்ப வீங்கி போயிட்டு என்னால் கையே மடக்க முடியல. அதுக்கப்புறமா யூடியூப்பில் எவ்வளோ நான் தேடி பார்த்தேன் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னுட்டு எனக்கு எதுவுமே பண்ண முடியல. அப்புறமா வெளியே போய் நான் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். கிராசரிலாம் வாங்கி 4-5 டேஸ் ஆயிடுச்சு. அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணவே முடியல. சாத்விக்கு வச்சுட்டு சரி அவன் தூங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். சாத்விக்கு ஃபஸ்ட் டைமாக ப்ரஷ் வாங்கியிருக்கோம். சார் இன்னும் ப்ரஷ் பண்ணவே ஆரம்பிக்கல. டெய்லி குளிக்கும்போது சும்மா அப்படியே கையிலேயே விளக்கி விட்டுருவேன். ஸோ புது ப்ரஷ் வாங்கியிருக்கேன். சார் எப்படி விளக்க போகிறாருன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பேஸ்ட் வைக்க போகிறதில்ல, வெறுமனே ப்ரஷ் கொடுத்தா அவன் எப்படி ப்ரஷ் பண்ணுறான்னு நம்ம பார்ப்போம். நானும் பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ மாமா எர்த் ரைஸ் ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்தேன். அதனால் வாங்கியிருக்கேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூஸ் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பபாய்.